மாவட்டத்தினுடைய பொருளாளர் தகவல் அவர்கள் இவர்கள் மட்டுமல்ல, இன்னும் பல கழகத்தினுடைய முன்னோடிகள், ஒன்றிய கழக, நகர கழகத்தினுடைய செயலாளர்கள், பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் அனைவருமே இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஏதோ இது இளைஞர்களுடைய பாசறை கூட்டம் மட்டுமல்ல, இது ஒட்டுமொத்த திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய ஒரு மாவட்ட மாநாடு தான் என்ற அந்த உணர்வோடு இந்த கழகத்தோடு அவர்களுக்கு இடம் தராத காரணத்தால் வெளியில அமர்ந்து இந்த காட்சியை அவர்களும் ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை உரித்தாக்க விரும்புகிறேன். இங்கு காலையில சுபவீர பாண்டியன் அவர்கள் திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றை, அதேபோல அண்ணன் செல்வேந்திரன் அவர்கள் சுயமரியாதை என்ற அந்த உணவை நமக்கெல்லாம் ஊட்டக்கூடிய வகையில சமூக நீதி என்றால் என்ன, அந்த சமூக நீதியை நாம் எப்படி பெற்றோம், பெற்றுக் கொண்டிருக்கிறோம், பெறப்போகிறோம், பெற வேண்டும் என்பதை அடுத்த திருத்தமாக புள்ளி விவரங்களோடு நம்முடைய டாக்டர் பொன்முடி அவர்கள் இங்கு உரையாற்றி இருக்கிறார்கள். ஏன்னா அதிகமாக இங்கு விளக்கங்களை, விரிவான உரையை ஆற்றிட விரும்பவில்லை. ஆனால் இளைஞர்களாக இளைஞர்களிலே பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நண்பர்களை எல்லாம் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புவது, திராவிட முன்னேற்ற கழகம் என்பது நம்முடைய உபற்ற தலைவர் பேரறிஞர் திருநகை அறிஞர் அண்ணா அவர்களால் 1949 ஆண்டு கொட்டூர்மலையில வடசென்னை பகுதி அமைந்திருக்கக்கூடிய ராபின்சன் பூங்காவில் ராயபுரம் பகுதியில தொடங்கி வைக்கப்பட்டது என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். 49 திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டிருந்தாலும் அப்படிப்பட்ட கழகம் தோன்றுவதற்கு வித்திட்டவர்கள் யார்? அதைத்தான் காலையில இருந்து இந்த நேரம் வரையிலே உரையாற்றி இருக்கக்கூடிய நம்முடைய சொற்பொழிவாளர்கள் உங்களிடத்தில் விளக்கி இருக்கிறார்கள். நான் மக்கள் சங்கமாக மாறி அதற்கு பிறகு தென்னிந்திய நலவுகள் சங்கமாக உருவாகி அதற்கு பின்னர் தான் நீதி கட்சி என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. அப்படி உருவாக்கப்பட்ட அந்த ஜஸ்டிஸ் நீதி கட்சி என்பது 3 முறை தேர்தல்களை வெற்றி பெற்று ஏறக்குறைய 16 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பிட இருந்தது. நீதி கட்சி 16 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த அந்த காலகட்டத்திலே தான், நீதி கட்சியுடைய ஆட்சி நடைபெற்ற நேரத்திலே தான் பெண்களுக்கு சம உரிமை வழங்கப்பட்டது. நீதி கட்சி ஆட்சி காலத்திலே தான் கம்யூனல் ஜீவோ உருவாக்கப்பட்டது. நீதி கட்சியுடைய ஆட்சி காலத்திலே தான் ஆதிதிராவிடர்களுக்கு சட்டமன்றத்திலே இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. நீதி கட்சியுடைய ஆட்சி காலத்திலே தான் உயர்நீதிமன்றத்தில் தாழ்த்தப்பட்டவர்களும் நியமிக்கப்படக்கூடிய நிலை உருவாகும். அதற்கு பிறகு பார்க்கிறோம் 1925 தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை கண்டார்கள். 35ஆம் ஆண்டு ஜஸ்டிஸ் கட்சியினுடைய தலைமை பொறுப்பை தந்தை பெரியார் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். 1944 ஜஸ்டிஸ் கட்சியினுடைய பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அறிஞர் அண்ணா அவர்களால் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் திராவிடர் கழகம் உருவானது. இப்படி நாம் வரிசைப்படுத்தி எடுத்து சொன்னதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால், இப்படிப்பட்ட இயக்கங்கள் நீதி கட்சியாக அது சுயமரியாதை இயக்கமாக உருவாகி இருக்கிறது என்று சொன்னால், இந்த வரலாற்றினுடைய காலக்கணக்கை கணக்கெடுத்து பார்த்தால் இந்த இயக்கம் 100 ஆண்டு கால வரலாற்றை கொண்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு நாம் பெருமையோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். இதை தொடர்ந்துதான் 49 திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது. அப்படி தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, இந்த இடத்தினுடைய மக்களுக்கு, அடித்தளத்தில் தள்ளப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு, பொருட்படுத்தப்பட்ட மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும், அவருடைய வாழ்வில வளத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நிலையிலேதான் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது.
ஆக இந்த வரலாற்றை ஒரு முறை நாம் எண்ணி பார்க்கிற போது நீதி கட்சி என்பது பாட்டனாக, திராவிடர் கழகம் என்பது மகனாக, திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பேரனாக, இன்றைக்கு இளைஞர்களுடைய தோழனாக இருக்கக்கூடிய உங்களையெல்லாம் பார்க்கிற போது கொள்ளு பேரன்களாக இன்றைக்கு நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் வரலாறு. எப்படி காங்கிரஸ் பேர் இயக்கத்தை மக்களிடையே கொண்டு செல்வதற்கு அன்றைக்கு மகாத்மா காந்தி தேவைப்பட்டாரோ, அதேபோல் சுயமரியாதை இயக்கத்தை பாமர மக்களிடையே கொண்டு செல்வதற்கு நமக்கு கிடைத்த மாபெரும் தலைவர் தான் ஈரோட்டு சிங்கம் பகுத்தறிவு மன்னவர் தந்தை பெரியார் அவர்கள். திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சிகளை பார்க்கிறோம். அந்த பரிணாம வளர்ச்சியுடைய வரலாற்றை புரட்டி பார்க்கிற போது டாக்டர் கணேசனார், சர்பிடி தியாகராயர், டி.எம். நாயர் அவர்கள் அன்றைக்கு நமக்கு கிடைத்தார்கள். ஆனால் அதே போல இன்றைக்கு நான் யாரை சொல்லுகிறோம்? டாக்டர் நடேசனார், சர்பிடி தியாகராயர், டி.எம். நாயர் என்று வரிசைப்படுத்த சொல்வதை போல தந்தை பெரியார், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா, அதை தொடர்ந்து நம்முடைய தலைவர் கலைஞர் இன்றைக்கு நமக்கு தலைவராக இருக்கிறார். இதுதான் தம்பிகளே என அழைத்து ஒரு பாச உணர்வை நம்மிடத்தில் ஏற்படுத்தி தந்தவர் வங்க கடலோரத்தில் ஆரடி சந்தனப்பள்ளி உறங்கியும் உறங்காமல் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அறிவுலக மேடை அறிஞர் அண்ணா அவர்கள். அவர்களில் இன்றைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் உடன்பிறப்பே என்று ஒரு சகோதர உணர்வோடு, ஒரு பாச உணர்வோடு இந்த இயக்கத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அவருடைய தலைமையில் கீழ்நிலைப்படக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துணை நிற்கக்கூடிய வகையில்தான் இந்த இளைஞரணி பணியாற்ற வேண்டும். 80ஆம் ஆண்டு இளைஞரணியை தலைவர் கலைஞர் அவர்கள் தொடங்கி வைத்தார் என்று சொன்னால், அப்படி தொடங்கப்பட்ட இந்த இளைஞரணி இன்றைக்கு வளர்ந்து வந்திருக்கிறது என்று பெருமையோடு பேசுகிறோம். எனக்கு ஒரு மகிழ்ச்சி, எனக்கு ஒரு பூரிப்பு, என்னுடைய உள்ளத்திலே தோன்றிக் கொண்டிருக்கக்கூடிய உணர்வு, புலங்காய்ந்த உணர்வோடு இன்றைக்கு நான் எண்ணிக்கொண்டிருப்பது என்னவென்று கேட்டால், நான் பள்ளிக்கூடத்திலே மாணவனாக படித்துக் கொண்டிருந்த போது 1967, 68ஆம் ஆண்டு அந்த சூழலையிலே நான் பள்ளிக்கூடத்திலே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவன். அப்படி படித்துக் கொண்டிருந்த காலகட்டத்திலே தான் கோபாலபுரம் பகுதியில் அங்கிருக்கக்கூடிய மாணவர்கள் சொன்னால் கல்லூரியுடைய மாணவர்கள், பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள், அவர்களெல்லாம் ஒன்று திரட்டி ஒரு அமைப்பை ஏற்படுத்தினோம். என்ன அமைப்பு என்று கேட்டால் திமுக இளைஞரணி என்று இன்றைக்கு அழைக்கிறோம். அன்றைக்கு நாங்கள் இளைஞர் திமுக என்று அதற்கு நான்களாகவே அதற்கு பெயரை சூட்டிக் கொண்டு இளைஞர் திமுக, கோபாலபுரம் இளைஞர் திமுக என்று ஒரு பெயரை சூட்டிக் கொண்டு ஒரு மன்றமாக நாங்கள் அங்கே உருவாக்கினோம். அது உருவாக்கிய இடம் எந்த இடம் என்று கேட்டால், முதலில் இதை கலந்து பேசி இப்படி ஒரு அமைப்பு ஏற்படுத்தலாம் என்று முடிவு செய்து நாங்கள் அதற்காக இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே உட்கார்ந்து பேசிய இடம் எந்த இடம் என்று கேட்டால், முடித்திருக்கக்கூடிய நிலையில் பார்பர் ஷாப், கோபாலபுரத்து மூலையிலே ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கடை, அங்குதான் உட்கார்ந்து நாங்கள் இந்த அமைப்பை ஏற்படுத்தினோம். அப்படி ஏற்படுத்தியதற்கு பிறகு பல பொது நிகழ்ச்சிகள், பொங்கல் விழா, அதே போல அறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள் விழா, தலைவர் கலைஞருடைய பிறந்த நாள் விழா, இப்படி பல நிகழ்ச்சிகளை கோபாலபுரம் இளைஞர் திமுகவின் சார்பில் நாங்கள் நடத்தியது உண்டு. ஒவ்வொரு ஆண்டும் அண்ணாவுடைய பிறந்த நாள் விழாவை தவறாமல் நாங்கள் கொண்டாடுவது உண்டு. இன்றைக்கு என்னுடைய நினைவிலே பசுமையாக பதிந்திருக்கிறது. ஒரு நிகழ்ச்சியை நான் குறிப்பிட்டு சொல்லியாக வேண்டும். ஒரு முறை கோபாலபுரத்தில் ஒரு விழா நடத்துகிறோம், அண்ணாவுடைய பிறந்த நாள் விழா. அந்த விழாவிற்கு நம்முடைய முதல்வர் தலைவர், அன்றைக்கு முதல்வராக இருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வருகிறார். எங்கு மேடை என்று கேட்டால், உங்களுக்கு தெரியும், தலைவருடைய வீட்டுக்கு பக்கத்திலே கோயில் இருக்கிறது, கிருஷ்ணன் கோயில். அந்த கோயிலை மறைத்து தான் ஒரு மேடையை போட்டு அங்கு விழா நடத்துகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் அப்படித்தான் நடத்துவோம்.
ஒரு முறை அண்ணாவுடைய பிறந்த நாள் மணி விழாவை அடிப்படையாக வச்சு நடத்துற காரணத்தால் 3 நாட்கள் அந்த கோவிலை மறைச்சு மேடை போட்டோம். கோபாலபுரம் பகுதி என்பது இப்பொழுது மாறி இருக்கலாம். ஆனால் ஒரு காலத்தில் 67, 68ஆம் ஆண்டெல்லாம் அது பிராமணர்கள் நிறைந்த பகுதி. தலைமுறை இல்லம் ஒரு 5-6 வருட இல்லம் தான் அதற்கு மாறுபட்ட வகையில் தெரியுமா. 100% கோபாலபுரம் பகுதியில் பிராமணர்கள் தான் குடியிருப்பார்கள். அந்த பகுதியில் தான் கோவிலையும் மறைத்து மேடையை போட்டு 3 நாட்கள் விழா நடத்துவோம். தலைவருக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய டாக்டர், அதாவது எங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய டாக்டர் அதே தெருவில் இருக்கக்கூடிய டாக்டர் கிருஷ்ணன் அவர்கள் இப்போ மறைந்து விட்டார். அவரும் ஒரு பிராமணர் தான். அவர் தான் என் தலைவருடைய இல்லத்திற்கு பர்மனண்டான டாக்டர். அவர் எதுவாக இருந்தாலும் தலைவரிடத்திற்கு வெளிப்படையாக சொல்லக்கூடியவர். ஓட்டு கொண்டு இந்த காலத்திற்கு திமுக போட மாட்டார். ஆனா தலைவருடைய பர்மனன்ட் டாக்டர் தலைவருக்கே சொல்லுவார், நான் ஓட்டு போடல, நான் ஆய்வு தொகுதியிலே வேட்பாளர் இருக்கிறேன், சாலிக்கே போடணும்னு சொல்லுவார். அவர் தலைவருக்கு தைரியமா சொல்லக்கூடியவர். ஆக அவர் ஒரு முறை இந்த மேடையை போட்டு 3 நாட்கள் மறைத்த காரணத்தால் தலைவரிடத்தில் ஏதோ ஊசி போட்டு விட்டு பேசிக் கொண்டிருக்கிற போது, இன்னும் உங்க மகன் 3 நாளா கோயிலே மறைச்சு மேடை போட்டுட்டான், நாங்கெல்லாம் உள்ள சாமி கும்பிட்டு போவது கூட இளைஞர் சில நேரங்களில் வெளியிலேயே சிறப்பு போட்டுட்டு கும்பிட்டு போயிடுவோம். ஆனா இப்படி மேடையை போட்டு மறைச்சுட்டாங்க நம்ம பையன் அப்படின்னு ரொம்ப புகார் சொல்றாரு. அதற்கு தலைவர் விளக்கம் இருக்கிறார். அந்த விளக்கம் அப்போது எங்களுக்கு தெரியாது. ஆனா விழாவிலே கலந்து கொண்டு பேசுகிற போது தலைவர் சொன்னார், என்னுடைய மகன் ஸ்டாலின் இளைஞர் திமுக சார்பில் இந்த விழா நடத்துகிறான், 3 நாட்கள் இந்த கோயிலையே மறைச்சு மேடை போட்டிருக்கிறான். டாக்டர் கிருஷ்ணன் அவர்கள் என்னை காலையில் சிந்திச்சு வருத்தப்பட்டார். அவர் மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய சில பிராமணத்தோடு வருத்தப்பட்டதாக நான் அறிந்தேன். நான் அவர்களுக்கெல்லாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், யாரும் கொதித்துக் கொள்ளாதீர்கள். இப்படி கோவிலை மறைச்சு மேடை போட்டாவது ரோட்ல கும்பிடாம கோயிலுக்கு கும்பிடுவாங்களே, அதுக்காவது 3 நாள் மேடையை போட்டு மறைச்சு தாயுடைய கணவரை விஸ்வபரமாத்மாவே கணவருக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதனாலதான் பொருட்டான், யாரும் தவறாக நினைச்சது நான் சொல்லி அனுப்பிச்சேன். எதற்காக நான் சொல்லி சொன்னால், அப்படியெல்லாம் இளைஞர்களுக்காக ஒரு அமைப்பு ஏற்படுத்த வேண்டும் என்று அப்பொழுது எண்ணி அந்த பணியில ஈடுபட்டு அது இன்றைக்கு இவ்வளவு பெரிய அளவில் வளர்ந்து வந்திருப்பதை எண்ணி பார்க்கிற போது என்னை விட பெருமைப்படத்தக்கக்கூடிய ஒருவர் நிச்சயமாக இருக்க முடியாது என்பதை அறிந்து அந்த நிலையை தான் நான் கொண்டு கொண்டிருக்கிறேன். 80 இது தொடங்கப்பட்டிருந்தால் 82ஆம் ஆண்டு இளைஞர் அணிக்கு ஒரு அமைப்பு ஏற்படுத்த வேண்டும் என்று மாவட்ட அளவில, ஒன்றிய அளவில, நகர அளவில அமைப்பு ஏற்படுத்த வேண்டும் என்று யோசித்தார்கள். அதற்கு பிறகு இடையில 82ஆம் ஆண்டு திருச்சியில இளைஞர் அணியுடைய ஒரு கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. தலைவர் அவர்கள் வந்தார்கள், பேராசிரியர் வந்தார்கள், கழகத்துடைய முன்னோடிகள் எல்லாம் கூட வந்தார்கள். அந்த நிகழ்ச்சியில தலைவர் கலைஞர் அவர்கள் கலந்து கொண்டார்கள். 80ஆம் ஆண்டு இளைஞர்களை தொடங்கி விட்டீர்கள். அந்த இளைஞர்களுக்கு ஒரு தலைவர் தேவை இல்லையா? எனவே ஸ்டாலினை அந்த பொறுப்பினை உட்கார வைக்க வேண்டும் என்று எல்லோரும் கழகத்தினுடைய முன்னோடிகள் தான் குறிப்பிட்டு சொன்னார்கள். தலைவர் உடனடியாக கொடுத்தார்கள், வேண்டாம், இதை அரசியலாக்கி சில விமர்சனம் செய்வார்கள். கட்சிக்கு தலைவர் நான், இளைஞர்களுக்கு தலைவர் ஸ்டாலின், என்னுடைய மகனா முடியவே முடியாது, பராமரிப்படுவார்கள், கொச்சரிப்பு செயலில் ஈடுபடுவார்கள், தேவையில்லை என்று அப்போது தலைவர் கலைஞர் அவர்கள் மறுத்தார்கள். உடனே என்னுடைய பேராசிரியர்கள் தான் தலைவரை சமாதானம் செய்து, சரி நீங்கள் தலைவராக நியமிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இளைஞர் அணிக்கின்ற ஒரு அமைப்பு குழுவை ஏற்படுத்துங்கள், அந்த அமைப்பு குழுவில 5-6 பேரை நியமியுங்கள், அந்த 5-6 பேரிலே ஒருவனாக ஸ்டாலினையும் போடுங்கள் என்று சொல்லி அதற்கு பிறகு தலைவர் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகுதான் இளைஞர் அணிக்கின்ற ஒரு அமைப்பு குழு உருவாக்கப்பட்டது. 7 பேர் கொண்ட அமைப்பு குழு. அந்த அமைப்பு குழுவில நாங்கள் இடம்பெற்றதற்கு பிறகு ஒவ்வொரு மாவட்டமாக நாங்கள் நேரடியாக சென்று மாவட்ட அளவில அமைப்பாளர்கள்,
அதற்கு பிறகு ஒன்றிய அளவில் அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் எல்லாம் நியமிக்கப்பட்டார்கள். அப்படி நியமிக்கப்பட்ட அந்த அமைப்பு இன்றைக்கு வளர்ந்து ஊழல் பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் இன்றைக்கு தன்னுடைய பணியை நிறைவேற்றுவது உங்களுடைய பெருமைப்படுகிறோம். இளைஞரணி தொடங்கப்பட்டதற்கு பிறகுதான் திராவிட முன்னேற்ற கழகம், உங்களுக்கு தெரியும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாம் எத்தனையோ மாநாடு நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறோம். மாவட்ட அளவிலே, மாநில அளவிலே எத்தனையோ மாநாடுகளை நாம் நடத்தியிருக்கிறோம். அப்படி நடத்தி இருக்கக்கூடிய அந்த மாநாடுகள் நடத்துகிற போது அதில் ஒரு நாள் அல்லது மாலையில ஊர்வலம் நடத்துவது உண்டுதான். அந்த ஊர்வலங்களை நடத்துகிற போது லட்சக்கணக்கான கழக தொண்டர்கள் பங்கேற்பார்கள். ஆனா லட்சக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்கக்கூடிய அந்த ஊர்வலம் ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். ஆனால் இளைஞரணி தொடங்கப்பட்டதற்கு பிறகு கழகத்தின் சார்பில் நடத்தக்கூடிய ஊர்வலத்தில் கூட ஒரு ஒழுங்குமுறையில் கொண்டு வர வேண்டும். ஆக இனிமேல் ஊர்வலம் என்று அழைக்கக்கூடாது, பேரணி என்றுதான் நாம் அதை மாற்றி அழைக்க வேண்டும் என்று தலைவர் அவர்கள் எங்களுக்கு உத்தரவிட்டார்கள். அந்த வகையில் தான் முதலில் தேசிய முன்னணியின் தொடக்க விழா சென்னை மாநகரத்தில் நடைபெற்ற போது அப்பொழுது இளைஞர்களுடைய பேரணி நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டது. அப்படி அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து ஒரு ராணுவ விடுகோடு அழைத்து வர வேண்டும் என்று யோசித்து அதற்கு ஒரு திட்டம் தீட்டினோம். அந்த திட்டத்தை தீட்டி அதற்கான பயிற்சி தந்த மாவட்டம் எந்த மாவட்டம் என்று கேட்டால், நான் தெரிஞ்சூர் சோதனை இந்த திருவள்ளூர் மாவட்டம் தான். அதை நான் ஈடுபடுத்தேன். எங்களெல்லாம் வரலாறு. அது மட்டுமல்ல, ஒரு முறை 1989-90 அந்த இடைப்பட்ட காலத்தில் நாம் ஆட்சியில் இருக்கிறோம். நான் சட்டமன்ற உறுப்பினர் போது தலைவர் கலைஞர் முதலமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சேர்த்து பல குழுக்களை போடுவார்கள். பியூசி கமிட்டி, பிஎஸ்சி கமிட்டி, எஸ்டிமேட் கமிட்டி எல்லாம் பல கமிட்டிகள் போடுவார்கள். எல்லா கட்சியும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்கக்கூடிய வகையில குழுக்கள் நியமிப்பது உண்டு. அந்த குழுக்கள் பல மாநிலங்களுக்கு சென்று ஆய்வுகளை எல்லாம் நடத்துவது உண்டு. அப்படிப்பட்ட ஒரு குழுவிலே நான் இடம்பெற்றேன். நான் இடம்பெற்ற அந்த குழு வட மாநில பகுதிகளுக்கு ஒரு சுற்றுப்பயணத்தை நாங்கள் மேற்கொண்டோம். அந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொண்ட போது ஒரு நாள் டெல்லியில தங்க வேண்டிய ஒரு நிலை எங்களுக்கு ஏற்பட்டது. அப்போது மத்தியில பிரதமராக இருக்கக்கூடியவர் யார் என்று கேட்டால் விபி சிங் அவர்கள். விபி சிங் அவர்கள் பிரதமராக இருக்கிறார். நம்முடைய கூட்டணி ஆட்சி நடக்கிறது. நாம் குழுவாக வந்திருக்கிறோம். அந்த குழுவில திமுக இருக்கக்கூடிய நாங்கள் மட்டுமல்ல, திமுகவிலே மறைந்த அருமை நண்பர் அன்பில் பிரியாமொழி இடம்பெற்றிருந்தார். அதில் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் உண்டு, அதிமுக உறுப்பினர்கள் உண்டு, கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் இடம்பெற்றிருந்தார்கள். எனவே விபி சிங் அவர்களை சந்திக்க, பிரதமரை சந்திக்க நாங்கள் நேரம் கேட்டோம். கிடைக்காது என்றுதான் கருதி கொண்டிருந்தோம். ஆனால் கேட்ட 5-6 நிமிடத்தில் எங்களுக்கு பதில் வந்தது. உடனே வர சொல்லுகிறது. அவருடைய வீட்டிற்கு வர சொன்னார்கள். உடனே நாங்கள் போனோம். பிரதமர் வீட்டிற்கு போகிற போது என்னென்ன சடங்குகள் தான் இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். ஆக அந்த சடங்குகள் எல்லாம் முடிச்சுட்டு அவரை பார்த்து அழைக்க சொல்றோம். போனவருடன் ஒவ்வொரு முறையாக நாங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டோம். இவர் இந்த சட்டமன்ற உறுப்பினர், இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், இந்த கட்சிக்காரர் என்று ஒவ்வொரு முறையாக அறிமுகப்படுத்தினார்கள். கடைசியாக என்னுடைய அறிஞர் அன்பில் பொய்யாமொழி அவர்கள் என்னை அறிமுகப்படுத்தினார். இவர் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலின், இப்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் என்று அறிமுகப்படுத்தினார். உடனே விபி சிங் அவர்கள் சிரித்துக் கொண்டே, இவரை எனக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துகிறீர்களா? இவரை எனக்கு தெரியாதா? சென்னையில தேசிய முன்னணியின் தொடக்க விழா நடைபெற்ற போது அந்த தேசிய முன்னணி தொடக்க விழா தொடங்குவதற்கு முன்பு ஒரு மாபெரும் பேரணி நடந்துச்ச. அந்த பேரணியில் ராணுவ மிடுக்கு தலைமையேற்று வந்த அந்த இளைஞனான இவன் என்று அதுதான் இன்றைக்கு என்னுடைய மனதிலே ஆழமாக பதிந்திருக்கிறது. இது ஏதோ எனக்கு கிடைத்த தனிப்பட்ட பொறுமை இல்ல, ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கு, இளைஞரின் நண்பர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய.
அது மட்டும் இல்ல, இந்த